ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம கத்தாருக்கு ரிட்டர்ன் கிளம்புறோம். ஏன்னா இந்த அந்த நிற்கிது காரு, நம்ம நட்புடைய காரு தான். அந்த காரில் தான் நம்ம போகிறோம். இன்றைக்கி ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து நமக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டு முடிஞ்சால் நம்ம ஸ்ரீலங்கா விட்டு வெளியே போகிறதுக்கு முயற்சிக்கிறோம். அங்கே போய் ஆணையர்கள் விசா கிடைச்சா நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிட்டு வரலாம். விளம்பரத்துக்காக இல்லைப்பா, இதை காட்டினா நல்ல தூக்கம். ஒரு காப்பியை வாங்கி கொடுத்து தூக்கத்தை கலக்கி விட்டான் பயப்புள்ள. எப்படி இல்லைல்ல, நீங்கள் மட்டும் எப்படிலாம் செய்ய தூங்குறேன்னா தூங்க விட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. போனால் சேர்ந்தா இருக்கா நீ என்ன? அது சரி. காலையில 7 மணி நேரம் எப்படியே சுற்றுறேன். டீ பிடிச்சா ஒரு குத்தமையா தூங்குறீங்க சார். அதாவது நான் வந்து அடிச்சு விட்டாங்க. மாப்பிள்ளை முருக்கன் இருக்கலாம். காவி குடிச்சிட்டு இருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ணா பால் பண்ணை பால். சாத்தூரா? அது சாத்தூரில் நின்றுட்டு இருக்கோம். இங்கே தான் காப்பி குடித்தேன் கடை, ஸ்ரீ கிருஷ்ணா பால் பண்ணை. அவங்களுடைய பாலில் வந்து காப்பி போட்டு கொடுக்குறாங்க. காப்பி நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் யாரும் வந்தீங்கன்னா கைத்தாரில் நிப்பாட்டி காப்பி குடிச்சிக்கோங்க. சாரி, சாத்தூரா? சாத்தூர் டோல்கேட்டுக்கு முன்னாடியே இருக்குது. திருநெல்வேலிலேருந்து வரும்போது அங்கே மதுரையிலேருந்து வரீங்கன்னா டோல்கேட்டை தாண்டி மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. மதுரை ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கோம். இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு நம்ம ஃப்ளைட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து நம்மளை வந்து ஃப்ளைட்டில் ஏற்றிடுவாங்க. மணி 2:45 மணி ஆகுது. வாங்க இன்றைக்கி ஸ்ரீலங்கா நாட்டுக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம போகிற ஃப்ளைட்டு நிற்கிது. நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். நம்மளும் இப்படி ஏதாச்சும் வீடியோ எடுத்து போகணும்னு நினைப்போம். ஒரு சில நேரத்தில் கூட்டம் நிறைய இருக்கும், நம்மளால் போக முடியாது. ஆனால் இந்த வாட்டி அப்படியே எடுக்கலாமே சரி முயற்சி பண்ணேன், பார்ப்போம். C20 வித்தியாசமாக இருக்கு. ஹாய் மக்களே, ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிட்டு ஆக்சுவலாக வெளியே போக போகிறோம். வெளியே என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம்.
டிரைவரை தேடி கண்டுபிடிக்கணும். நம்மள்ட்ட இது வேறு இல்லை, ஃபோன் வேறு கிடையாது. நம்ம கால் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்ரீலங்கா வந்தாச்சு. அங்கே அப்படியே கிராஸ் பண்ணி உள்ளே பாட்டோ வர முடியாதான், டிக்டாக் வர முடியாதான். அதனால் நம்மளை வெளியே போக சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை தேடி நம்ம அப்படியே வெளியே போகிறோம். வாங்க பார்ப்போம். இதான் ஏர்போர்ட். இப்போ நம்ம கொழும்புக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? 29. ஏங்கப்போ டிராஃபிக் இல்லாமல் இருந்தால் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். அப்படி தானே? அதுக்கு இடையில மெயின் சிட்டி ஒன்றும் கிடையாதா? ஆ கொழும்பு இல்லாமல் பக்கத்தில் பெரிய சிட்டி எதுவும் இல்லையான்னு? நேர்கொழும்பு தான் இருக்கு. அப்படியா? நம்ம ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கோம். நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஒரு இதுதான். கண்ணாடியில் பார்த்தா ஆள் தெரியும். நம்ம அப்புறமா ஆளை காட்டுவோம். இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து கொழும்புக்கு போய்கிட்டு இருக்கோம். கொழும்பில் ஃபுல்லாக என்ன ஃபன் பண்ணுறோமோ பார்த்துட்டு, என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு நைட்டு ஒரு மணிக்குள்ளே முட்டையான ஏர்போர்ட்டுக்கு போயாகணும். ஏன்னா அடுத்த ஃப்ளைட்டு நமக்கு 4 மணிக்கு. ஒரு 8 ஹவர் ஸ்ரீலங்கா சுற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். வாங்க பார்ப்போம். பண்ணு கொடுக்குறாங்க. கிக்கும் பண்ணுமா? சோப்பு பள்ளிக்கு வந்திருக்கோம் ஸ்ரீலங்காவில். இறங்கல, நம்ம பின்னாடி இறங்கி பார்ப்போம். அப்புறமா பார்ப்போம். டைம் இல்லை, அடுத்தடுத்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது.